சார் சார். தம்பி போய் யாருன்னு பாரு. சரிண்ணே. சார் இருக்காரா? நீங்க யாரு? எம்டியோட வக்கீல் நானு. பேட்ரிக் சாரை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயமா? பண விஷயமா பார்க்க வந்திருக்கேன். சரி இருங்க. அண்ணா உங்களை பாக்குறதுக்கு அந்த எம்டியோட வக்கீல் வந்திருக்காருண்ணே. ஏதோ பண விஷயமா பேசணுமா? சரி வர சொல்லு. சரிண்ணா. சார் வாங்க சார் போலாம். சார் வணக்கம். என் பேர் ராஜாராமன். எம்டியோட லாயர் நானு. சார் உங்களை பார்த்துட்டு ஒரு மேட்ரு விஷயமா பேசிட்டு வர சொன்னாரு. என்னது? சார் அன்னைக்கு நீங்க வந்து எழுதி வாங்குனீங்களா பத்திரம், அதை முதல்ல கொடுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்றதா சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க தூது வந்தீங்களா? ஆமா சார். நான் என்ன செய்யணும்? சார் அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க சார்பா அவர்கிட்ட வாங்கி உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவேன். என்னையா விளையாடுறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட பத்திரத்தை கொடுத்து நான் என்ன முட்டாளா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எம்டி கிட்ட கேளுங்க. நீ சரியான ஆளா இருந்தா பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட தந்துட்டு பத்திரத்தை கொடுன்னு கேட்டா நீ ஜென்டில்மேன். அதை விட்டுட்டு உங்க எம்டி மாதிரியே வாயாலேயே வாய்தா சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படியா நம்புறது? அதெல்லாம் பத்திரத்தை தர முடியாது. சார் இப்ப இருக்கிற நிலைமையில அவர் சொத்தை விற்க முடியாது. நிறைய வில்லங்க இருக்கு. எத்தனை வில்லங்க வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். பத்திரம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்க எம்டியால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க சார். எப்பவும் இந்த மாதிரி அடிதடியில மிரட்டி சைன் வாங்கும் போது நிதானமா எழுதி வாங்கணும். நீங்க அவசர அவசரமா மிரட்டி சைன் வாங்கினதால அவர் சைன் போடாம கிறுக்கி வச்சிருக்காரு. என்னையா புது கதை சொல்ற? அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். நீங்க அவர் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டும் போது அவர் பயந்து கையெழுத்து போடாம ஏதோ கிறுக்கி இருக்காரு. அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் வாங்க. வரும்போது அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. பத்திரத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. நீங்க வச்சிருக்க பத்திரத்தை வச்சு அவர்கிட்ட இருந்து எதையும் வாங்க முடியாது. நீங்க வச்சிருந்த பத்திரத்தை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா அவருக்கு சேர வேண்டிய சொத்து அவருக்கே கிடைக்காது. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப அந்த பத்திரத்துல எம்டியோட சொத்தெல்லாம் எழுதி இருந்தா அந்த சொத்து எனக்கு வந்திருக்கும்ல. அவர் ஒரிஜினலா சரியான சைன் போட்டிருந்தா வாங்கலாம். ஆனா அது அவருடைய சைன் கிடையாது. ரெண்டாவது, அவருக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்க மாமனார் தர மறுத்துட்டாரு. இந்த மாதிரி நேரத்துல இந்த பத்திர பிரச்சனை தெரிஞ்சா எம்டிக்கும் பணம் கிடைக்காது, உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இப்ப என்ன செய்ய சொல்ற? எம்டி இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வித்திருக்காரு. பணம் கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். அந்த பத்திரத்தை தந்தா அவர் பணத்தை தந்துருவாரு. நீங்க ஏதாவது பத்திரத்தை வச்சு கேம் ஆனா உங்களுக்கும் கிடைக்காது, அவருக்கு எதுவும் கிடைக்காது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போனா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இது இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் எதுவும் கிடைக்காது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒண்ணுதான். பத்திரத்தை எடுத்துட்டு நீங்களே நேர்ல வாங்க. இந்த கையில பத்திரத்தை கொடுத்துட்டு அந்த கையில பணத்தை வாங்கிட்டு போங்க. அண்ணா நான் சொன்னல எம்டி பயங்கரமான ஆளுன்னு. பாத்தீங்களா அவன் பணக்கார புத்திய காட்டிட்டான். தம்பி அதை விடுற. நம்மளை ஏமாத்துறவன் உயிரோட இருக்க முடியுமா? சரிங்க சார், நீங்க கிளம்புங்க, நான் பத்திரத்தை கொண்டு வரேன். ஓகே சார். தம்பி, லாயர் ஏதோ இவன் பங்குக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போறான். நம்ம கிட்ட கேம் விளையாட பாக்குறான். நீ இங்கே இரு, நான் போய் அவனை பார்த்துட்டு மேட்டர் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். அண்ணே வேண்டாண்ணே, ஏதாவது பிரச்சனை வரும், நானும் வரேண்ணே. வேணாம், ஏதாவது பிரச்சனை வந்தா நானே உனக்கு தகவல் சொல்றேன். நீ நம்ம ஆளுங்களை கொடுத்துட்டு ரெடியாரு. இன்னைக்கு அந்த எம்டியா நானு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். தம்பி நீ போய் அந்த பத்திரத்தை கொண்டு வா. சரிண்ணே. இந்தாண்ணா பத்திரம். என்ன பாத்துன ஜாக்கிரதண்ணே. என்னை பத்தி கவலைப்படாத. எதுக்கும் துணிஞ்சு தானே அந்த தொழில இறங்கிருக்கோம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். வரட்டுமா? சரிங்கண்ணா. என்ன விஷயம்? எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? சத்யா இருக்காரா? இல்ல. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்போ வருவாரு? எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். அவர் இருந்தா நல்லா இருக்கும், அதான் கேட்டேன். என்ன விஷயம்? நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன வளர்ற? நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். என் தங்கச்சி எங்க போயிருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. என்ன விளையாடுறியா? நீ பாட்டுக்கு வந்த, சத்யா எங்கன்னு கேட்ட. இப்போ உன் தங்கச்சி எங்க போயிருக்கான்னு கேக்குற. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சும்மா நடிக்காதீங்க. என் தங்கச்சி வாழ்க்கை பாழா போனதுக்கு காரணமே நீங்க தான்.
அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்ட ஒரே காரணத்துக்காக என் தங்கச்சி வாழ்க்கை அழிக்க நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இருடா, விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. ஏதோ என் பையன் உன் தங்கச்சி மேல ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் உன் தங்கச்சியை கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். ஊர் உலகத்துல எல்லாரும் கேக்குற மாதிரி நானும் வரதட்சணை கேட்டேன். எதுக்கு? எனக்காக கேட்டேன்? உன் தங்கச்சி புகுந்த வீட்டுல நல்லா வாழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் கேட்டேன். அத புரிஞ்சுக்காம நீயும் உங்க அம்மாவும் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் மானத்தை வாங்கிட்டீங்க. அதெல்லாம் என் பையனுக்காக நான் பொறுத்துக்கிட்டல. எங்க வழியில நாங்க போயிட்டு இருக்கோம். வீணா ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசு பண்ணாம போயிட்டே இரு. நீங்க போயிட சொன்னா நான் போயிடுவேனா? அந்த பகைய மனசுல வச்சுட்டு தானே என் தங்கச்சி வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்க. இங்க பார் ராஜா, ஏதோ நீ நல்ல பையனாச்சே, என் மகனோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வீணா என் மேல பழிய போட்டு பிரச்சனை பண்ணாத. இப்படி செய்யலாம் செஞ்சுட்டு ஏன் இப்படி நடிக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் கிஷோர் நடிக்கிறான்னு எனக்கு தெரியும். வேணாம், இதோட விட்டுருங்க. கிஷோருக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் யாரோ நான் யாரோ? என் பேச்சு கேட்டு ஆட அவனுக்கு என்ன தலையெழுத்தா? இத பாரு, இது 4 பேர் குடியிருக்கிற இடம். போயிடு. நான் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்னப்பா புரியாத மாதிரி பேசுற? உன் தங்கச்சி இங்க எதுக்கு வரா? ஓ, என் மகனை பார்க்க வந்திருப்பாளோன்னு சந்தேகப்பட்டு வந்தியோ? அந்த மாதிரி என் மகனை நான் வளர்க்கல. அந்த மாதிரி அவன் வளர்ந்திருந்தா எப்பவும் நான் வீட்டை விட்டு விரட்டி இருப்பேன். என் தங்கச்சிய நீங்க ஏதோ அடிச்சு வச்சிருப்பீங்களோன்னு டவுட்டா இருக்கு. என் தங்கச்சி அப்பாவி, அவளை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? இத பாரு ராஜா, என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியா? உன் தங்கச்சியை கடத்தி வைக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? அதனால எனக்கு என்ன லாபம்? உன் தங்கச்சி எங்க இருக்காளோ அங்க போய் தேடு. தொலைச்ச இடத்துல தேடுறத விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுற கதையால இருக்கு உன் கதை. அப்ப என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது? தெரியாது. எத்தனை தடவை சொல்றது? நீ படிச்சவன் தானே, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. நீங்க தான் கிஷோரை தூண்டி விட்டு பிரச்சனை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். கிஷோர் கிட்ட போய் கேளு, அவன் சொல்லுவான். எனக்கும் கிஷோருக்கும் உன் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நாங்க கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப என் தங்கச்சி எங்க இருக்கா? எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? சத்யாவை கூப்பிடுங்க. அவன்கிட்ட கேட்டாதான் எல்லா உண்மையும் தெரியும். இத பார், இந்த விஷயத்துல என் மகனை இழுத்துக்கிட்டு அவன் வாழ்க்கைய நாசமாக்காத. உன் தங்கச்சியை எப்ப பார்த்தோன்னு அவன் அப்ப புடிச்சது அவனுக்கு தரித்திரம். உன் தங்கச்சி அவளா போனாளா இல்ல கிஷோர் அனுப்பி வச்சானான்னு முதல்ல அதை விசாரி. அதை விட்டுட்டு இங்க வந்து ஏன் உயிரை எடுக்காத. என் தங்கச்சி மட்டும் இங்க வந்த பிறகு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஏய், என்னடா சும்மா என்கிட்ட வந்து பிலிம் காட்டுற? உன் தங்கச்சிய ஒழுங்கா வளர்த்து ஆளாக்க தெரியல? அவ தனியா போனாலோ இல்ல எவன் கூடயாவது ஓடி போனாலோ? ஏய், வயசுல பெரியவன்ற ஒரே காரணத்துக்காக பேசாம இருக்கேன். நாக்கு மேல பல்ல போட்டு என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுன வெட்டி போட்டுருவேன். இதே மாதிரி உன்னை சொன்னா நீ சும்மா இருப்பியா? பேசுவ, பேசி பாரு. மவன போடா வெளியில. மானம் கெட்டவன, யார் வீட்டுல வந்து யார்கிட்ட நியாயம் பேசுற? மரியாதையா போயிடு. ஓவரா சீன் போடாத. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சு நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஓவரா சீன் போடாத. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சு நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. என் கிஷோர் கிட்ட ஏதாவது சொல்லி கலக மூட்டை பார்த்த அவ்வளவுதான். உனக்கும் ஒரு புள்ள இருக்கு, அவனும் நல்லபடியா வாழணும். இப்ப நீ பாவம் பண்ணிட்டு பின்னாடி அவதிப்படாத. என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நில்லுனா நிப்பான், உட்காருனா உட்காருவான். உன் தங்கச்சி மாதிரி இல்ல. நல்ல வேளை இப்படிப்பட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணாம இருந்தன. கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சத்யா எப்போ வருவான்? எனக்கு தெரியாது. எது கேக்குற? ஒருவேளை என் தங்கச்சி அவகிட்ட மன விட்டு பேசியிருக்கலாம். அவன் என்ன சொன்னான், எங்க போயிருக்கான்னு தெரிய வந்துடும். என் பையன் உன் தங்கச்சியை மறந்து பல மாசம் ஆச்சு. அவனுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா அவங்கிட்ட உன் தங்கச்சிய காணோம் கண்டுபிடின்னு சொல்லாத. அவனும் அதான் சாக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவான். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்காத. உன் தங்கச்சியை தேடணும்னா உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தேடு. போலீஸ்ல புகார் கொடு. வீணா எல்லார்கிட்டயும் பேசி பிரச்சனை பண்ணாத. இங்க பாரு, இப்பதான் என் பையன் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கான். அத கெடுத்துறாத. சத்யா செல்லு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற நம்பர் இருக்கா? ஏன்பா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா?
உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண என் பையன் வந்தான்னா நாளைக்கு உன் தங்கச்சி பேர் தான் கெட்டுடும். என்ன புரியுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்பு. என்ன அட்வொகேட் சார், உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை முடிச்சிட சொன்னா கூடவே பேட்ரிக்கை கூட்டு வந்திருக்கீங்க. சார் நீங்க சொன்னதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் நம்பி என்கிட்ட பத்திரத்தை கொடுக்க தயாரா இல்ல. அவரே இப்ப நேரா வந்திருக்காரு. என்ன பேட்ரிக், என் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்தி இருந்தா நான் நம்பி இருப்பேன். நீ சொன்ன மாதிரி நடந்துக்கலையே, அதான் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. பேட்ரிக், உன்னைய நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா நீ என்னையே மிரட்டி பிளாக்மெயில் பண்றியா? இதெல்லாம் தொழில சகஜம்தான் சார். மிரட்டினிய சைன் போட டைம் கொடுத்தியா? ஏதோ அந்த அவசரத்துல உயிருக்கு பயந்து கையெழுத்து போட்டேன். அது என்னோட கையெழுத்தே இல்ல. என்ன சார் ஏதோ புது கதை விடுறீங்க? என்கிட்ட இருந்த அந்த பத்திரத்தை ஏமாத்தி வாங்கலான்னு டிராமா ஆடுறீங்களா? அந்த பத்திரத்தை வச்சு நீ எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அதை வச்சு நீ கோர்ட்டு கேஸ்ன்னு போனா என் மாமனாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தும் கிடைக்காம போயிடும். ஆக மொத்தம் உனக்கும் கிடைக்காது, எனக்கும் கிடைக்காது. நமக்கு பணம் வேணும்னா அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடு. உங்களை நம்பி நான் எப்படி கொடுக்கறது? பணத்தை கொடுங்க, பத்திரத்தை தரேன். என்ன பேட்ரிக், நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. பணம் இன்னும் கைக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் நானே உனக்கு கொடுக்கறேன். பணம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடுத்துறேன். பேட்ரிக், பத்திரத்தை கொடு, பணம் தரேன். நான் லாயர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் பேசிட்டேன். இன்னைக்கோ நாளைக்கோ பணம் வந்துடும். பணம் வந்ததும் மேட்டரை சால்வ் பண்ணிடுறேன். சார் இவ்வளவு தூரம் சொல்றாரு. சாரோட சீக்ரெட் சிடி உங்ககிட்ட தானே இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? கொடுங்க சார் அவர்கிட்ட. இந்த மேட்ரு வெளில லீக் ஆயிடுச்சுன்னா அந்த மேட்ரு லாக் ஆயிடும். அந்த பத்திரத்தை எடுங்க சார். ஏன்பா, மிரட்டி கையெழுத்து வாங்கினா ஓகே, ஒரு லிமிட்டுக்கு எழுதியிருந்தா பரவாயில்ல. உன் இஷ்டத்துக்கு 50 லட்சம் எழுதியிருக்க. எனக்கு 25 லட்சம், சிவா கணேஷுக்கு 25 லட்சம். அடுத்தவங்க சொத்துன்னா உங்களுக்கு அல்வா மாதிரி உங்க இஷ்டம் போல எழுதி வாங்கிடுவீங்க. என்ன இழிச்ச வாயா நினைச்சியா? இப்ப என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் என்னோட ஒரிஜினல் சைன் தான் போட்டேன். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை நம்பி தானே கொடுத்தேன். நானும் உன்னை நம்பி தான் எல்லா வேலையும் செஞ்சேன். நீ எனக்கே ஆப்பு வச்சு வேட்டு வைக்கிறியா? அதுக்கு தான் பதிலுக்கு பதில் செஞ்சேன். எப்படி நம்ம ஆக்டிங்? நான் உன்னை விட கிரிமினல். என்கிட்டயே உன் வித்தையை காட்டுறியா? இங்கேருந்து நீ வெளியவே போக முடியாது. உசுருக்கு பயந்தவன் இந்த தொழிலை செய்ய முடியாது. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இன்னும் நான் 5 நிமிஷத்துல வெளியே போலன்னா உன் சிடி மேட்டர்லாம் நெட்ல உலகம் பூரா டெலிகாஸ்ட் ஆகும். உன் மாமனாருக்கு எல்லா மேட்டரையும் சொல்றதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. எம்டி, நீ கிரிமினல்னா நான் கிரிமினலுக்கே கிரிமினல். நீ பத்திரத்தை கேட்டதும் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழைச்ச வேணா? உன்கிட்ட கொடுத்தது கலர் ஜெராக்ஸ், ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஏண்டா கையில கன் வச்சிருந்தா நாங்க பயந்துருவோமா? சுடுறா சுடு, சரியான ஆம்பளையா இருந்தா சுடுறா. அடுத்த நிமிஷமே உன் மேட்ரு உலகம் பூரா பரவதாலையான்னு பாரு. 1000 வசதி இருந்தோம் நீ ஜெயில போய் கழி தின்ன வேண்டியதா. இந்த லாயரை வச்சு நீ டீல் பண்ணும்போதே நினைச்சேன் ஏதோ பண்ண போறேன்னு. ஆனா எனக்கே ஆப்படிக்க போறேங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இனிமே இப்படி பண்ணாத. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு மறுபடியும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காத. பேசின அமௌண்ட பேசினபடி கொடு. யாருக்கும் பிரச்சனை இல்ல, பேரம் பேசினாதான் பிரச்சனை. இப்ப கூட உன்னை போட்டு தள்ளிட்டு லாயர் தான் கொன்னாருன்னு அவர் மேல பழிய போட்டு நான் எஸ்கேப் ஆக முடியும். நீ தப்பு மேல தப்பு பண்ணாத, அது ரொம்ப தப்பு. இதான் கடைசி தடவை. பணத்தை கொடுத்துட்டு பைசல் பண்ற வழியை பாரு. அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ண பேட்டரி கூட மறுபக்கத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஜாக்கிரதை. வரட்டுமா?
ஹலோ மேடம், என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்ன கிஷோர், அந்த ராஜா வந்து பானுவ காணோம், எங்க இருக்கான்னு கேட்டு என் உயிரை வாங்குறான். எனக்கு தெரியாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் அத புரிஞ்சுக்காம லூசு மாதிரி பேசுனதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கான். ராஜாவா? அவன் எதுக்கு உங்களை பார்க்க வந்தான்? ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. பானுவ காணோமா? ஆமா மேடம். என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? வழக்கம் போல அவளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ண. எப்பவும் போல பொறுமையா இருப்பா. என்ன நினைச்சாலே தெரியல, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. நானும் கோவத்துல புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம அடி பின்னி எடுத்துட்டேன். அவ பாட்டு கோச்சிட்டு போயிட்டா. அப்புறம் நானும் அவளை தேடி பார்த்தேன், எங்க தேடியும் கிடைக்கல. உடனே நான் அவளோட கையெழுத்துல ஒரு லெட்டர்ல அவ எழுதுற மாதிரியே எழுதி 2 நாள் கழிச்சு ராஜா கிட்ட விஷயத்த சொன்னேன். லெட்டரையும் காமிச்சேன். அவங்கிட்ட எதுக்கு காமிச்ச? சனியன் தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இருக்க வேண்டியதானே? என்ன மேடம் நீங்க பேசுறது? அவ பாட்டுக்கு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து நாளைக்கு பிரச்சனை வந்தா அதுல நான் தப்பிக்கணும்ல. உள்ளத்தாச்சி வேற. ஏற்கனவே அந்த ராஜா பயலுக்கு என் மேல டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பத்தா குறைக்கு அந்த சண்டி ராணி, அதான் அந்த குண்டு சரோஜா வேற இருக்கா. ஒண்ணுமில்லாத நேரத்திலேயே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. இப்ப கேட்கவா வேணும்? நான் தான் பானுவை கொன்னுட்டேன்னு சொல்லி கலாட்டா பண்ணி அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு என்ன போட்டு காய்ச்சி என்ன அலைய விட்டுருவாங்களே. அதுக்கு முன்ன ஏற்பாடுதான் இந்த லெட்டர் மேட்ரு. சரி கிஷோர், உன் வீட்டு பிரச்சனைய உன் வீட்டோட வச்சுக்க வேண்டியதுதானே? என் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்றது தப்பு இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். அதான் அவன் இங்க இருந்தா பிரச்சனைன்னு அவனை நைஸா ஊருக்கு அனுப்பிட்டேன். நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க, நான் இல்ல வசமா மாட்டிக்குவேன். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.